என்னது 500 ரன் அடிக்க போகிறாங்களா இந்தியன் டீம்? அட என்னடா இது! அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது T20 சீரியஸ் 4-0ன்னு இந்தியா இங்கிலாந்தோட தோத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஓடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐ, செகண்ட் ஓடிஐ, தேர்டு ஓடிஐ ஜூலை 14, 16, 19 இந்த 3 மேட்சஸ்லேயும் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணலான்னு காத்துட்ருக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம விரிவாக பார்த்துடலாம். அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஓடிஐயில் ஒரு ஓடிஐ 500 ரன்னுக்கு மேலே அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகமாக ஊச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் குர்னர் பேரர், பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலரை வந்து அருமையாக செட்டப் பண்ணியிருக்காங்க. அது பேக் டு தி அட்டாக் ஜஸ்பிரீத் பும்ரா வந்தது வேறு லெவல். ஆனால் அந்த 500 ரன் அடிக்கணும்னா இவங்க 2 பேர் அடித்தே ஆகணும். அதாவது விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 60 பாலுக்கு செஞ்சுரியும், ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 65 பாலுக்கு செஞ்சுரியும். ஸோ அதுக்கப்புறம் சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணால் 500 ரன்கள் ஈஸியாக அடிக்கலாம். 500 ரன் அடிச்சுட்டு இவங்களை ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் இந்தியன் டீம் டக் அவுட்டில். ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாங்க, பட் அதோட ஸ்குவாடில் அதாவது இதுதான் டீம் இந்தியாவோட ஸ்குவாடு இங்கிலாந்து சீரியஸுக்கு. ஒரு ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், குர்னர் பேரர், ஹர்ஷித் ராணா. அதாவது ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் பேராக நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். விராட் கோலி லெஜண்ட், அவர் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சேசிங் ஆகட்டும், ப்ளஸ் பேட்டிங் ஆகட்டும் எல்லாத்துலேயும் கலக்க வர. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் தான் என்ன பண்ண போகிறோம். ஆனால் பேட்டிங் வேறு லெவலு, பட் தோல்வியிலிருந்து வராப்பில். ஸோ அதனால் ரிவெஞ்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆனால் இவர்கிட்ட இருந்த ஒரு செஞ்சுரியை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கேஎல் ராகுல் இங்கிலாந்து கண்டிஷனாலே தலைவன் போட்டு பொழந்தெடுப்பான். எப்போ டூரு போனாலும் இங்கிலாந்தில் போட்டு பொழப்பான். அதனால் இவர்கிட்ட இருந்து அவர் அருமையான நாக்கு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் இஷான் கிஷான் இப்போ தான் ஒரு 50 அடித்தார், இவர்கிட்ட நல்லா. நிதிஷ்குமார் ரெட்டி அஃபிஷியலாக இன்னும் வரல, இருப்பார் என்னன்னு தெரில. பட் அக்ஷர் பட்டேல்கிட்ட 2-3 விக்கெட்டுகள் கண்டிப்பாக வேணும். குல்தீப் யாதவ் நல்ல ஒரு ஸ்பின்னராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் பேக் டு தி அட்டாக் ஜஸ்பிரீத் பும்ரா அடேங்கப்பா, இவர் வந்தாலே மாசு தான், தலைவன் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் பிரதீஷ் கிருஷ்ணா, இவரோட ஸ்பேஸ் பவுலிங் அட்டாக் செமையாக இருக்கும். இவர்கிட்ட இருந்து சில பல கான்ட்ரிபியூட் விக்கெட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பேரர், ஹர்ஷித் ராணா. அதாவது இந்த 3 பேரில் தான் யாரோ ஒரு 2 பேர் எடுக்க போகிறாங்க. பட் அந்த அளவுக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த ஸ்குவாடு இங்கிலாந்துக்கு வேறு லெவலில் இருந்தே ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தே தான் ஆகணும். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேர்த்தோட கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீமுக்கு இப்போ தேவை. பட் இந்த ஸ்குவாடில் ஹார்திக் பாண்டியா இருந்திருந்தா இன்றைக்கி கதையே வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2027 வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் டீம் ப்ரிப்பரேஷனில் ரோஹித் சர்மா, விராட் கோலி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேறு விமர்சனங்கள் வச்சாலும், பட் இவங்களோட 2 பேர்த்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீமுக்கு ரொம்ப தேவை. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபஸ்ட்டு ஓடிஐயில் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ. பட் என்னை பொறுத்தளவு 500 ரன்னுக்கு மேலே இந்தியன் டீம் அடிக்க போகிறாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி. அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். பட் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் செஞ்சுரி அடித்தா எப்படி இருக்கும் அன்றைக்கி மேட்ச், அன்றைக்கி டே இந்தியன் டீமுக்கு, இந்தியன் ஃபேன்ஸுக்கு வேறு லெவலாக ஒரு சம்பவமாக திகழ்கிறது. பட் இவங்க 2 பேர்த்த பற்றி சொல்லணும்னா லெஜெண்டரி கிரிக்கெட்டர்னு சொல்லி ஆகணும். சேஸ் மாஸ்டர் அண்ட் தென் ஹிட்மேன் கிங் கோலி, இவங்க 2 பேரும் அல்டிமேட் லெவலில் நான் சொல்லி ஆகணும். பட் அந்த 500 ரன் வருமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையம் வரதான் போகுது. தட் இஸ் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் டக் அவுட்டில் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதுக்கு மேலே என்னென்னா சுப்மன் கில் எப்படி கேப்டன்சி பண்ண போகிறாரு இந்த 3 மேட்சும், அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தே. ஆனால் என்ன தான் எல்லோரும் ரன் அடித்தாலும் சுப்மன் கில் என்ன தான் பண்ண போகிறாரு கேப்டன்சிலாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். விராட் கோலி, ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பாங்களா மாட்டாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.